ஆக்சுவலி மேட்ரிமோனியில் பொண்ணு பார்த்துட்டு இருந்தோம். இவங்கள்ட்ட நான் பேசுகிறதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டில் ஃபேமிலிகிட்ட அவங்க அம்மா கிட்ட பேசினேன். ரொம்ப நாள் பேசிட்டு தான் இருந்தோம். சரி ஒரு நாள் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு போனோம். பிகாஸ் எனக்கு இந்த அரேஞ்ச் மேரேஜில் உள்ள ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் பெரிய உடன்பாடு இல்லை. அதெல்லாம் அவ்வளோ பெரிய ஃபார்மாலிட்டிஸ்லாம் பொண்ணு பார்க்க போகிறது வர்றது அதெல்லாம் நான் அவ்வளோ சோம்பேறி ஆக்சுவலாக. அதனால சரி வேண்டாம் அப்படின்ற மாதிரி நான் எந்த பொண்ணையும் பார்க்க போகல. அவங்க வீட்டு தான் ஃபஸ்ட் டைம் போனோம். இவங்கள விட இவங்க பேரண்ட்ஸ் எனக்கு ஃபஸ்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. சரி இவங்களையும் பார்த்தோம் பேசணும். அப்புறம் இவங்களையும் பிடிச்சிருந்துச்சி. பெருசாக டைம் லைன்லாம் எனக்கு கொஞ்சம் வீக். அதில் டைம் டேட்லாம் எனக்கு தெரியல. சரி இவங்க வீடு ஒகேனக்கல் பக்கத்துலன்னு சொன்னாங்க. சரி அப்படியே பொண்ணு பார்க்க போகிறோமோ இல்லையோ ஜாலியாக ஒரு ட்ரிப் போயிட்டு வரலாம், ஒகேனக்கல் போயிட்டு வரலாம் அப்படின்ற எண்ணத்தில் தான் வந்தோம் ஃபேமிலியோட. அதேமாதிரி இவங்களை பார்த்துட்டு ஒகேனக்கல் ட்ரிப் போயிட்டு அப்புறம் தான் வீட்டுக்கு போனோம். ஸோ இப்போ அடிக்கடி ஒகேனக்கல் போகிற மாதிரி இருக்கும் போல். நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தது November 4, 2023 ஒரு ஃபைன் ஈவினிங், ஒரு 5:15 இருக்கும் ஈவினிங்கில். நல்லா ரைனியான ஒரு டைம் அப்போ தான் நாங்கள் ஃபஸ்ட்டு இவரை மீட் பண்ணுவோம். வெத்தலை மாத்தி முடிச்சு பையன் வந்தாச்சு. பூவை தொடுத்து சேல மடிச்சு பொண்ணு வந்தாச்சு. கண்டத பேசி டைம் வேஸ்ட் பண்ணாத பையன் தங்கம் மிஸ் பண்ணாத. சாரு சாரு யாரு கால பிரபு ஜோய் அள்ளி அள்ளி குடுக்கு கால பிரபு ஜோய். சாரு சாரு யாரு கால பிரபு ஜோய் அள்ளி அள்ளி குடுக்கு கால பிரபு ஜோய். வெத்தலை மாத்தி முடிச்சு பையன் வந்தாச்சு. பூவை தொடுத்து சேல மடிச்சு பொண்ணு வந்தாச்சு. இவர் ஃபஸ்ட்டு பார்த்தப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, எனக்கு எப்படி சொல்கிறது, ரொம்ப பதட்டமாக இருந்தது, ரொம்ப நர்வஸாக இருந்துச்சு ஆக்சுவலாக. அப்போ என்ன ஒருத்தரும் கேட்குறாங்க, எனக்கு அப்படியே வாயெல்லாம் அப்படியே குளருது அந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அத்தை தான் இவங்க அம்மா இருந்துட்டு பக்கத்தில் உட்கார வச்சு பேசினாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நார்மல் ஆச்சு. அதுக்கப்புறம் ஃபேமிலி எல்லாருமே கொஞ்சம் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்க எங்களுக்கு கரெக்டான டைம் கிடச்சிது. ஏன்னா ஆல்மோஸ்ட் இப்போது ஆகஸ்ட் செப்டம்பர் வந்துச்சுன்னா 1 year ஆக போகுது. ப்ராசஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக அதிகமாக நாங்கள் பேசிக்க மாட்டோம். ஆனால் எல்லாருமே சொல்லுவாங்க, என்ன டெய்லி என்ன கடலை போட்டுட்ருக்கீங்களா, உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, நல்லா பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் அப்படி கிடையாது, நாங்கள் பேசிக்கவே மாட்டோம். பேசிக்கலனாலும் அவங்க ஃபேமிலி எப்படி ஒருத்தர் இப்படிலாம் யோசிப்பாங்க. சரி ஓகே, அவங்களுக்கு இது பிடிக்காது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்க ஆரம்பிச்சு ரொம்ப நல்லா எப்படி சொல்கிறது புரிஞ்சுக்கிட்டோம் ஃபேமிலியை ஒருத்தருக்கு ஒருத்தர். மல்லிகையில் ஒரு மாலை தங்கச்சரிகையில் ஒரு சேலை. மல்லிகையில் ஒரு மாலை தங்கச்சரிகையில் ஒரு சேலை. பூ ஒன்றை பூட்டி வைக்கத்தான் கல்யாணம் கண்டு பிடித்தான். தொடக்கம் மாங்கல்யம் தந்துதானே நாம் பின்பு ஜீவிதம் துந்தனானே நாம். தொடக்கம் மாங்கல்யம் தந்துதானே நாம் பின்பு ஜீவிதம் துந்தனானே நாம். தொடக்கம் மாங்கல்யம் தந்துதானே நாம் பின்பு ஜீவிதம் துந்தனானே நாம். ஆக்சுவலாக அந்த ஜாதகம் பார்க்க கொடுப்பாங்க அரேஞ்ச் மேரேஜில். அப்படி இவங்க வீட்டிலேருந்து ஒரு பயோடேட்டா அனுப்புனாங்க. அது ரொம்ப பிடிச்சது என்னென்னா, பொண்ணுக்கு 3 தங்கச்சின்னு சொன்னாங்க. அந்த விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. சரி இது மாதிரி ஆஃபர்லாம் வேறு எங்கேயும் கிடைக்காது, ஒரு சிறப்பாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும்னு சொல்லிட்டு ஓகே சொல்லியாச்சு. இவர் ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரிலாம் பேசுவார். எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகும் ஆக்சுவலாக. எப்படின்னா உண்மையாகவே ஒரு டேப்பாக இருப்பார். அவர் கேஷ்லாம் நார்மலாக பேசுகிறாரு, அது தப்பு இல்லையே. தப்பு இல்லை, நான் வந்து அதெல்லாம் சீரியஸாக எடுத்துப்பேன். சரி பொலிட்டிக்கல் லைனில் இருக்காங்க, மேபி இந்த மாதிரி இருக்கும் அப்படிலாம் ரொம்ப பயந்தேன். அதனால் சண்டைக்கும் போடுவேன். எனக்கு டாபிக்லாம் தேவையில்லை சண்டை போகிறதுக்கு, அவர் பேசினாலே எனக்கு டாபிக் கிடச்சிரும். அதனால் அப்படியே போகும், டெய்லி சண்டையாக போயிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஓகே இவர் இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசலனாலும் அன்றைக்கி அவர் அவைலபிளாக இல்லைனாலும் சரி ஓகே இப்படி தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு ஒரு ஃப்ளோலேயே போகும்.
தோழர்களும் ஐயோ நம்மை கேலி செய்ய என் சேலையும் உன் வேட்டியும் நானும் நீ துள்ளிவிட நான் துள்ளியிட அது இன்ப துன்பம் நான் துள்ளிவிட என் கைவிரல்கள் ஏங்கும் தஞ்சாவூர் இளங்கொட்ட தமிழ்நாடு பாட்டு சொல்ல சிவகாசி வேட்டு சத்தம் ஊரை கிழிக்கும் தென்னாட்டு நீர் வாசம் செட்டி நாட்டு சமையல் வாசம் நியூயார்க்கை தாண்டி கூட மூட்டை துடைக்கும் கணா காண்கிறேன் கண்ணால் ஒரே பந்தலில் ஒரே மேடையில் இருவருமே கணா காண்கிறேன் கண்ணால் ஒரே பந்தலில் ஒரே மேடையில் இருவருமே மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஃபஸ்ட்டாக விசிட் பண்ணணும்னு நினைக்கிற மொதல் பிளேஸ் எதுவாக இருக்கும் எனக்கு எதுனால எங்கள் தலைவரை தான் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். அவரை தான் ஃபஸ்ட்டு பார்ப்பேன். அது மற்றபடி பெருசாலாம் வேறு எதுவும் எனக்கு அதோட பெருசாக தெரியலை. என் பார்வைக்கு அதுங்க தான் பெருசு. மீது எல்லாமே என்னால் ஈஸியாக எப்போ வேணாலும் செய்ய முடியும். பட் தலைவர்கிட்ட போகிறது, தலைவரை பார்க்கணும்னு நினைக்கிறது தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். நானும் என்னன்னு தெரியலையே. எனக்கு ஜம்மு போகணுன்னு ஆசை. எனக்கு உண்மையாக ஜம்மு போகணுன்னு ரொம்ப ரொம்ப ஆசை. நான் அடிக்கடி அது சொல்லிகிட்டே இருப்பேன். ஜம்மு போகலாம், இல்லை எங்கே வேறு எங்கே அப்ராடு கூட போகலாம். ஓர் பெண்ணென பிறந்த பலனை இன்றே தான் அடைந்தேன். உன்னை நான் பார்த்த பின் ஆண்கள் வர்க்கத்தை நானும் மதித்தேன். எந்த நெஞ்சில் ஊஞ்சல் கட்டி ஆடிக்கொண்டு இருக்கிறாய். எனக்குள் புகுந்த எங்கோ நீயும் ஓடிக்கொண்டே இருக்கிறாய். அழகாய் நானும் மாறுகிறேன், அறிவாய் நானும் பேசுகிறேன், சுகமாய் நானும் மலருகிறேன். உனக்கேதும் தெரிகிறதா? ஒரு முறை பார்த்தால் பல முறை நினைக்கிற என்ன விசித்திரமோ? நண்பனை எனக்கு காதலனானால் அதுதான் சரித்திரமோ? ஒரு முறை பார்த்தால் பல முறை நினைக்கிற என்ன விசித்திரமோ? நண்பனை எனக்கு காதலனானால் அதுதான் சரித்திரமோ? கல்யாணம் ஆயிடுச்சு எப்படி என்ன நச்சு நெஞ்சுகளோட சந்தோஷமாக இருக்கும்.